பசில் சால்வ். சிட்டியோட ரொம்ப பெரிய செஸ் கிளப்போட மேனேஜர் எல்லாரும் முன்னாடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. இந்த கிளப்ல ஒரு செஸ் பசில் இருக்கு. அத கடந்த 20 வருஷமா யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ அதை யார் கம்ப்ளீட் பண்ணாலும் அவங்களுக்கு பிரைஸ் மணியா 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும்னு சொல்றாரு. இந்த அறிவிப்பை அந்த கிளப்புக்கு கிராமத்துல இருந்து வந்த ஒரு சின்ன பொண்ணு கேக்குறா. அவ சிட்டில இருந்து ரொம்ப தூரத்துல உள்ள ஒரு கிராமத்துல தன் தாத்தா கூட டெய்லியும் செஸ் விளையாடுறா. ஆனா அவங்க தாத்தா கிட்ட அவளுக்கு சாப்பாடு கொடுக்க எதுவுமே இல்ல. அதனால அவர் தன்னோட பேத்திய சிட்டிக்கு போய் செஸ் விளையாட சொல்லி அனுப்புறாரு. அவர் அவகிட்ட நீ அங்க போய் ஜெயிச்சா உனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்றாரு. ஒருவேளை சாப்பாட்டுக்காக கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்த அந்த சின்ன பொண்ணு அந்த பசில பார்த்ததுமே அமைதியா அதை கம்ப்ளீட் பண்றா. அதுக்கப்புறம் மேனேஜர் கிட்ட போய் நான் தான் அந்த பசில கம்ப்ளீட் பண்ண, எனக்கு 50 லட்சம் ரூபாய் வேணா, அதுக்கு பதிலா சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றா. ஆனா மேனேஜர் அவளை நம்பாம அவளை போய் சொல்றான்னு சொல்லி தள்ளி விடுறா. அந்த நேரத்துல திடீர்னு கிளப்போட ஓனர் அங்க வராரு. அவர் அந்த சின்ன பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த கிளப்புக்கு ஒரு பெரிய கொடூரமான செஸ் சாம்பியன் வரா. அவன் செஸ் போட்டியில ஜெயிச்சா அவனுக்கு ஆப்பனண்டா இருக்கிறவங்களோட கை விரலை வெட்டி எடுத்துருவான். அது மட்டும் இல்லாம தோத்த பிளேயர்ஸோட கிளப்பையும் அவன் அவனுக்கு சொந்தமாக்கிப்பான். சோ நீதானா அந்த ஜெயவர்தன் ஷெட்டி? கிராண்ட் மாஸ்டர் ஷெட்டி சார் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு நீ வருத்தப்பட வேண்டியதா இருக்கும் மிஸ்டர். ஏய், ராகவன் சார் முன்னாடி இந்த மாதிரி கத்திய சுத்துறதுக்கும் நீயும் உன் பாஸும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும், புரிஞ்சுதா? யாருகிட்ட பேசுறோம்னு பார்த்து பேசு, சொன்னது புரியுதா? பார்த்து பேசணுமா? எப்படி பேசணும்னு உனக்கும் உங்க அப்பனுக்கும் நான் சொல்லி தரேன்டா. ஏய், புடிங்கடா அவன. பிளாக் அண்ட் ஒயிட் செஸ் கிளப் இங்க வர எல்லா கெஸ்டுக்குமே ஓபனா இருக்கும். கிராண்ட் மாஸ்டர் ஜெயவர்தன் ஷெட்டி, நீங்க எங்க கூட செஸ் விளையாட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சோ ஓகே, நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். சொல்லு, எப்படி நீ ஆட விரும்புற? ராகவன் ராகவன் ராகவன், நீ என் கூட செஸ் விளையாட ரெடியா இருக்கியா? வெரி குட். ஆனா கேம் ஆடுறதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்தை தெளிவா காது திறந்து கேட்டுக்கோ. நீ மட்டும் கேம்ல ஜெயிச்சிட்டேன்னா இந்த மொத்த பணமும் உனக்கு. அப்படி இந்த கேம்ல நீ தோத்துட்டேன்னா அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரு கையிலையும் ஒவ்வொரு விரலா வெட்டிடுவேன். மிஸ்டர் ஜெயவர்தன் ஷெட்டி, நீங்க ஒரு கிராண்ட் மாஸ்டர்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நீங்க என்ன வேணா பேசினான்னு அர்த்தம் இல்ல. அதோட இங்க இன்னும் நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்கங்கறத மறந்துடாதீங்க. அண்ட் எங்க ராகவன் சாரும் ஒரு டைம்ல கிராண்ட் மாஸ்டரா இருந்தவர் தான். சோ இங்க எல்லாருக்குமே செஸ் நல்லா விளையாட தெரியும், புரிஞ்சுதா? ஜெயவர்தன், டைம் வேஸ்ட் பண்ணாத. நேரா நீ எப்படி ஆட விரும்புறன்றத மட்டும் சொல்லு. குட், வெரி குட். உன்ன மாதிரி இப்படி நேரா விஷயத்துக்கு வரவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேம நான் எப்படி விளையாட விரும்புறேன்னு கேட்டுக்கோ. போ, முதல்ல உன்னோட இந்த கிளப்ல இருக்கிற பெஸ்ட் பிளேயர்ஸ் கொண்டு வந்து நிறுத்து. உன் கிளப்ல இருந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்காங்கன்னு உன் மேனேஜர் கூட சொல்லிட்டு இருந்தால. சோ உனக்கு இங்க யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ அவங்கள கூட்டிட்டு வா. ஏன்னா அதுக்கப்புறம் கடைசியில மேட்ச் சரிசமமா இல்ல, தோத்துட்டல நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. அட சீக்கிரமா போறாகவன், என்கிட்ட நிறைய நேரம்லாம் இல்ல. ஒரு நிமிஷம். அட நீ யாரு கூப்பிடுவ? ஏன்னா இந்த ஜெயவர்தனை தோக்கடிக்கிறதுக்கு இந்த மொத்த சென்னை சிட்டில எவனுமே பிறக்கலடா. நான் உங்களை தோக்கடிப்பேன். நான் தோக்கடிப்பேன். அட நான் எங்க வந்திருக்கையா பாப்பா? இது உண்மையிலே செஸ் கிளப்பா இல்ல ஏதாவது பிளே ஸ்கூலா? ஓ ராகவன், இப்ப எனக்கு புரியுது. குழந்தைய முன்னாடி நிப்பாட்டி இருக்கணும், இப்ப புரியுது. இந்த அப்பாவி முகத்தை பார்த்து நான் உனக்கு கருணை காட்டுவேன்னு தானே? பேட் அங்கிள், ராகவன் அங்கிள் கிட்ட இல்ல, என்கிட்ட பேசுங்க. நான் உங்களை ஒரு சொடக்குல தோக்கடிப்பேன், ஒரு சொடக்குல.